சிவில் இன்ஜினியரிங் பிடெக் மற்றும் எம்டெக் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைவான கட்டணம், தரமான கல்வி, 100% வேலை வாய்ப்பு உறுதி. உடனே அணுகவும் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மதுரவாயில். ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் அரசியலிலே பலம் வாய்ந்த எதிரிகள் தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய எதிரிகளாக இருந்தாங்க. திருவேங்கடம் என்கவுண்டருக்கு பின்னால் பல மர்மம் முடிச்சுக்கு போலீஸ் கஸ்டடியிலிருந்து அவனால் ஒன்றுக்கு கூட அவன் போலீஸை கேட்காம போக முடியாது. எதுக்கு? அவன் எங்கே தப்பிச்சு ஓட போகிறான்? உண்மையை நோக்கி இந்த வழக்கு போயிடக்கூடாது. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது? தன்னை காப்பாற்றிக்கொள்ள, தன்னுடைய குழந்தை சொத்துக்களை காப்பாற்றிக்கொள்ள அனைத்து கட்சி அரசியல் தலைவர்களுடைய ஆதரவு கேட்கும். முதலாம் ஆண்டு நினைவு நாளில் அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களோட நினைவு நாள் அந்த அம்மா கொண்டாட போகுது. ஆம்ஸ்ட்ராங்குடைய சமாதி கட்டப்பட்ட இடம் 3 பேருக்கு சொந்தமானது. 100 கோடிக்கு போகும். உயிரோடு இருக்க வரை அடங்கி இருந்தவர்கள் இறந்து போனவர் நீ அங்கே போச்ச, யார் சமாதி, யார் இடம்? ஆக சமாதி ஆச்சுன்னா அவனை வாங்குவானா? இப்போ இந்த 1000 கோடி எப்படி பாதுகாக்கும்? ஒரு விஷயம் கிடைக்காது. அதுக்காக அந்த அம்மா என்ன பண்ணுது? அதற்காகத்தான் அந்த முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி அன்னைக்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஆதரவை கோருகிறதுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல். நீங்கள் ஆனந்தனை தாண்டி ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, புரச ரங்கநாத, கௌரி சங்கர், இப்படி ஒரு பெரிய வட்டமே கழுகு கண்களை போல பார்த்து கொண்டிருக்கு. ஏன்? ஆனந்தன் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார், குழந்தைக்கு பாதுகாப்பாக இருப்பார், இந்த கட்சிக்கு பாதுகாப்பாக இருப்பார், நம்ம ஆதரவாளர்களுக்கு பாதுகாப்பாக இருக்காருன்னு அந்த அம்மா முடிவு பண்ணுது. ஆனால் ஆனந்த அந்த அம்மா நினைத்ததை போல இல்லை. டெல்லி லாபி வச்சுக்கிட்டு டெல்லியில் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா பிஎஸ்பியில் எதை வேணாலும் சொல்லுவோம். கணவர் சம்பாதித்த சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கோ ஒரு அனைத்து கட்சி அரசியல் தேவைப்படுகிறது. அதே போல் திமுகவை நோக்கி நகர்வதற்கும் வாய்ப்பு. ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி பாதுகாக்க வேண்டியது அது ஒரு சமூக கடமை. அந்த குழந்தையும் அந்த அம்மாவையும் அது அவர் கூட இருப்பவர்கள் மனிதாபிமானமாக அதை செய்யணும். அந்த அம்மா ஏதோ ஒரு கட்சியில் பாதுகாப்பாக இருப்பது தான் அந்த அம்மாவுக்கு நல்லது, அந்த குழந்தைக்கு நல்லது, எதிர்காலத்துக்கும் நல்லது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஜூலை 5 ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் நினைவேந்தல். இன்றைய வரைக்கும் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தொண்டர்களும் சொல்கிறாங்க, அவங்க உறவினர்கள் சொல்கிறாங்க, எல்லாமே பார்க்க முடியுது. அவருடைய மனைவியும் இதில் முழு மூச்சாக இருக்கிறத பார்க்க முடியுது. அவருடைய வரலாறும் எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு வருடம் கடந்துருச்சு. அவருடைய அந்த வரலாற்றை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆம்ஸ்ட்ராங் இருக்கிற வரை தலித் இளைஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமாக இருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியல் எஸ்டேட்டு அதிபர், அது அவருடைய அடையாளம். பகுஜன் சமாஜ் கட்சி அது ஒரு மற்றொரு அடையாளம். ஆனால் அவருடைய மரணத்திற்கு பிறகு பல அவிழ்க்கப்படாத முடிச்சுகள் இன்று வரை தொடர்கிறது. நீங்கள் 3 பேரை என்கவுண்டர் பண்ணுறாங்க அவசரமாக. திருவேங்கடம் என்கவுண்டர், இப்படி 3 பேரை. அது நான் 3 உயிராக பார்க்கல. 3 சாட்சிகள், 3 ஆம்ஸ்ட்ராங்குடைய எதிரிகள். 3 பேருக்கு பின்னால் ஒரு பெரிய உண்மையையே அவங்க என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அரசு உண்மையை என்கவுண்டர் பண்ணியிருக்கு. அப்படி தான் இதை பார்க்க முடியுது. ஏன்னா பல 1000 கோடி உள்ளவர் யார்? 1 கோடி 2 கோடி இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4000 5000 கோடி பணம் இடமா இருக்குது. இது புரச ரங்கநாதன், கௌரி சங்கர், ஆம்ஸ்ட்ராங் 3 பேரும் தான் இதுக்கு பார்ட்னர். அத்தனை பேருமே குண்டஸ் இடத்துல அடைக்கப்பட்டு வெளிவந்தவர். 3 பேருமே பல மர்டர் கேஸ், பல கொலை கேஸ். எல்லாம் இதுக்காக ரியல் எஸ்டேட் தான். அரசியல் அதிகாரத்துக்காகவோ ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காகவோ நடக்கலை. எதுக்கு நடக்குது? ரியல் எஸ்டேட் தான். இப்போ அதே ரியல் எஸ்டேட்டுக்காகத்தான் இந்த மரணமும் நடந்தது. அதிகார போட்டிக்காகத்தான் நடந்தது. இப்போது உண்மை குற்றவாளியை நீங்கள் நெருங்காமலே
வழக்கு முடித்து வைக்கப்பட்டதுன்னு அந்த அம்மா சொல்லுது, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் சொல்லுது. இப்போ அது மாயாவதி இதை டெல்லியிலேயே தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் தலித்துக்கு எதிராக இருக்குன்னு அந்த அம்மா பிரச்சாரம் பண்ணிச்சு. இப்படி பல விஷயங்கள் நடந்தது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பிறகும் சிபிஐ விசாரணை வேணும்னு அந்த அம்மா கேட்குது, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கேட்குது, ஆனந்தனும் கேட்டார். ஒரு காலகட்டத்தில் ஆனந்தன் ஒரு திசையும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஒரு திசையும் போன பிறகு இந்த வழக்கை வீரியம் இல்லாமல் போகணும்னு எந்த ஆதிக்க சக்தி நினைக்குதோ அவர்களுக்கு இது ஈஸியாக போச்சு. அது சாதாரண ஆதிக்க சக்தி, அரசியல் ஆதிக்க சக்தி. நீங்கள் சார் இங்கே அரசியல் இல்லாமல் பொட்டி கடையே இல்லைங்க. பொட்டி கடை வச்சாலே முதலமைச்சர் படம் வச்சுருக்கணும், இல்லைன்னா ரவுடி வருவான் ஒரு வாடி சிகரெட் கொடுன்னு கேட்பான், 4 வாழைப்பழத்தை தின்னுட்டு கணக்கு வச்சுக்கிட்டு போயிடுவான். பொட்டி கடை வைக்கிறதுக்கு யார் படம் வைக்கணும்? முதலமைச்சருடைய படம் வைக்கணும், கருப்பு சேப்பில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கணும். ஏன்? திமுக ஆளுன்னு பயந்துக்கும். பொட்டி கடைக்கே அரசியல் வேணுங்கிற போது நீங்கள் பல ஆயிரம் கோடி சொத்து மதிப்பு ஆம்ஸ்ட்ராங், அரசியல் இல்லாமல் எப்படி இருக்கும்? நீங்கள் அரசியல் என்பது நீங்கள் ஒரு சக்தி வளருகிற பொழுது இப்போ நிறைய பேருக்கு அரசியல் எப்படி தெரியுமா இருக்குது? சொத்தை காப்பாற்றிக்கிறத கட்சியில் இணையும், சொத்தை காப்பாற்றி கொள்வதற்காக ஒரு கட்சியில் இணைந்தே ஆகணும். நீங்கள் அரசியலே இல்லாமல் சொத்து வச்சுருந்தீங்கன்னா இரவோட இரவாக ஒரே காலத்தில் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரே இரவில் நீங்கள் எம்ஏஎம் ராமசாமி செட்டியாரோட ஒரு பெரிய தொழிலதிபர் கிடையாது, அவருக்கே ஒரு அரசியல் தேவைப்பட்டது. நீங்கள் செட்டிநாட்டு அரசர்கள், எங்கள் காரைக்குடி செட்டிநாட்டு அரசர்கள் தான் மலேசியா கவர்மெண்ட்டு இருக்கிற சொத்தை விட அதிகமான சொத்து அவங்கள்ட்ட தான். ஆனால் அவர்களுக்கு அரசியலே இல்லை. சண்முகம் செட்டியார் இருந்தால் அதுக்கு பின்னாடி அரசியலே இல்லை. திட்டமிட்டு சிதம்பரம் செட்டியாரை அரசியல் கொண்டு வராங்க. ஏன்? அரசியல் இல்லாமல் எந்த வியாபாரம் நடக்கலை. காரணம் 10 தலைமுறைக்கு பரம்பரையாக சொத்து இருக்கிறவனை காட்டிலும் ஒருத்தர் அரசியலுக்கு வந்தால் 5 வருஷத்தில் 500 கோடி வந்துடுது. எந்த தொழிலே அப்படி சம்பாதிக்க முடியுமா? ஒரு எம்எல்ஏ 5 வருஷம் சும்மா வீட்டில் சும்மா உட்காந்துருந்தா 500 கோடி வந்துடும். உதாரணத்துக்கு திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் இறந்து போயிட்டாப்புல குணசேகர், ஏடிஎம்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய பினாமி 400 கோடியோட தலைமறைவான். எவ்வளவு? 400 கோடி. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் கார்பரேட் வச்சுருந்தா 400 கோடி சம்பாதிக்க முடியுமா? முடியாது. காரணம் அரசியல் என்பது பணம் கூட்டுகிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாய் மாறி போச்சு, ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரி. அப்போது ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் அரசியலிலே பலம் வாய்ந்த எதிரிகள் தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய எதிரிகளாக இருந்தார்கள். திருவேங்கடம் என்கவுண்டருக்கு பின்னால் பல மர்ம முடிச்சுக்கள். 3 பேர் என்கவுண்டரும் அவன் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறான். போலீஸ் கஸ்டடியிலேருந்து அவனால் ஒன்றுக்கு கூட அவன் போலீஸை கேட்காம போக முடியாது. எதுக்கு? பாத்ரூம் கூட போக முடியாது. அவன் எங்கே தப்பிச்சு ஓட போகிறான்? அப்போ உண்மையை நோக்கி இந்த வழக்கு போயிடக்கூடாது. எந்த காலத்துலேயும் இந்த உண்மையை சொல்லிடக்கூடாது. சப்ஜெக்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. சென்ட்ரல் ஜெயில் போனால் கூட 10 பேர் வருவான், பேசுவான், உண்மை போயிடும். இந்த குழுக்கு மட்டும் தனி பூந்தமல்லி கோர்ட், பூந்தமல்லி ஜெயில், இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அதெல்லாம் நீ ஒன்றும் நடக்காது. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது? தன்னை காப்பாற்றி கொள்ள, தன்னுடைய குழந்தை சொத்துக்களை காப்பாற்றி கொள்ள பிஎஸ்பி பயன்படுன்னு அந்த அம்மா நினைக்குது. ஆனந்தன் அந்த அம்மாள் வெளியேறிட்டார். அவருக்கு அந்த கட்சி கிடைச்சா போதுன்னு அவர் ஒரு ஆதரவாளர் கூட்டிகிட்டு அவர் வெளியேறிட்டார். இப்போ இந்த அம்மாவுக்கு எந்த அரசியல் பின்னணியும் இல்லை. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுது? அனைத்து கட்சி அரசியல் தலைவர்களுடைய ஆதரவு கேட்குது. எதுக்கு? 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களோட நினைவு நாள் அந்த அம்மா கொண்டாட போகுது. இதுதான் அந்த அம்மாளுக்கான ஒரு பாதுகாப்பு வளையம். இப்போ அவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய சமாதி கட்டப்பட்ட இடம் 3 பேருக்கு சொந்தமானது, 100 கோடிக்கு போகும். இப்போ புரச ரங்கநாதன், கௌரி சங்கர், ஆம்ஸ்ட்ராங்குக்கு சொந்தமான இடம். உயிரோடு இருக்க வரை அடங்கி இருந்தவர்கள் இறந்து போனவர் நீ அங்கே போச்ச, உன்னை யார் கேட்ட அங்கே போய்க்க சொன்னான்? யார் சமாதி, யார் இடம்? ஆக சமாதி ஆச்சுன்னா வாங்குவானா? எங்களுக்கு பள்ளம் போச்சு, 100 கோடி போச்சு. யார் சொல்கிறான்?
கௌரி சங்கரும் புரசே ரங்கநாதன். இப்போ அந்த அம்மா இப்போ எங்கே போய் அழுகும், யார்கிட்ட போய் கேட்கும்? அப்போ அரசியல் இல்லை என்றால் இந்த அம்மாவை பல 1000 கோடி சொத்து இருக்கு. குறைஞ்ச ஆளுக்கு 1000 கோடி வரும். ரங்கநாதனுக்கு 1000 கோடி, கௌரி சங்கருக்கு 1000 கோடி, பொற்குடிக்கு 1000 கோடி, ஆம்ஸ்டாங் 1000 கோடி. இப்போ இந்த 1000 கோடி எப்படி பாதுகாக்கிறது? ஒரு விஷயம் கிடைக்காது. அதுக்காக அந்த அம்மா என்ன பண்ணுது, பிஎஸ்பியும் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. மாயாவதியெல்லாம் அங்கே காத்து போய் ஒன்றுமே இல்லை. மாயாவதியை யூபி மக்கள் மறந்து பல வருஷம் ஆயிடுச்சு. அந்த அம்மா பிஜேபி தயவில், ஆர்எஸ்எஸ் தயவில் ஓட்டிகிட்ருக்கு. அப்போது ஒரே வழி, இங்கே தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் ஆதரவோடு அவர்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அதற்காகத்தான் அந்த 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அன்னைக்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஆதரவை கோருகிறதுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்கு. ஆனந்தனுக்கு எதிராக அரசியல், நீங்கள் ஆனந்தனை தாண்டி ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, புரச ரங்கநாதன், கௌரி சங்கர், இப்படி ஒரு பெரிய வட்டமே கழுகு கண்களை போல பார்த்து கொண்டு இருக்குது. ஏன்? பல 1000 கோடி சொத்து. ஆம்ஸ்ட்ராங்கு பல ரியல் எஸ்டேட்டு நிலங்களை வைத்திருக்கிறார். அப்போது அது அரசியல் மயப்படுத்த வேண்டி இருக்குது என்பதனால தான் ஆனந்தன் அந்த அம்மா முன்னுக்கு தள்ளுது. ஆனந்தன் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார், குழந்தைக்கு பாதுகாப்பாக இருப்பார், இந்த கட்சிக்கு பாதுகாப்பாக இருப்பார், நம்ம ஆதரவாளர்களுக்கு பாதுகாப்பாக இருக்காருன்னு அந்த அம்மா முடிவு பண்ணுது. ஆனால் ஆனந்தன் அந்த அம்மா நினைத்ததை போல இல்லை. டெல்லி லாபி வச்சுக்கிட்டு, டெல்லியில் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா பிஎஸ்பி எதை வேணாலும் சொல்லுவான். நான் பிஎஸ்பி தலைமைக்கே போயிருக்கேன் எங்கள் டெல்லியில். அப்போ அம்பேத்ராஜ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் தேசிய பொருளாளர். எந்த தமிழ்னு போய் அங்கே யாரையும் பார்த்துடக்கூடாது. பார்த்தா அவர் பதவி போயிரும்னு நாங்கள் உள்ளே போய் பிஎஸ்பி அலுவலகத்தில் உட்காந்துருக்கோம். நானும் ராஜகுமார்னு ஒரு நிருபர் ஒருத்தர் இருக்கார். இப்போ அவர் ராஜபாளையத்தில் இருக்கார், பழைய ஜூனியரோட நிருபர். நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி. அம்பேத்ராஜை பேரை சொல்லணுன்னே அம்பேத்ராஜனுக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்களை தேடிட்டு 2 பேர் சென்னையில் வந்திருக்காங்க, தெருவில் உட்கார வைட்டார். எங்கள் 2 பேர் பஸ் ஸ்டாப்பில் உட்கார வச்சுட்டானுங்க. தமிழருடைய குணத்தை பாருங்கள். ஏன்னா நாங்கள் இதை மாநில தேசிய பொருளாளர் ஆயிடுவோம். இதுதான் இப்போ ஆனந்த கதையும் அதே தான், ஆனந்த கதையும் இதே தான். அப்போது அந்த அம்மாவுக்கு தன்னை பாதுகாத்து கொள்வதும், குடும்பத்தை பாதுகாத்து கொள்வதும், கணவர் சம்பாதித்த சொத்துக்களை பாதுகாத்து கொள்வதற்கும் ஒரு அனைத்து கட்சி அரசியல் தேவைப்படுகிறது. அதே போல் திமுகவை நோக்கி நகர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரோட படைபலத்தை. சரி, நல்ல நண்பர் தான். அப்படிப்பட்ட படைபலம் இறந்ததப்போ பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பெரிய அளவில் இப்போ இருக்கான்னு தெரியலை. அப்போது இருந்து அந்த படைபலம் அந்த அளவுக்கு அவருடைய அந்த கெப்பாசிட்டி இருக்க காரணம் என்ன? இல்லை, அவர் நிறைய செலவு பண்ணுவார். நிறைய ரியல் எஸ்டேட்டு பணம் வரும், நிறைய பேருக்கு செலவு பண்ணுவார். அதுதான் அவருடைய படைபலம். இப்போ அந்த படைபலத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு போலீஸ் கேஸு, கோர்ட்டு இதெல்லாமே அவரால் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ அதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க? மரம் பசுமையாக இருந்தால் பறவைகள் படையெடுக்கும். பசுமை மாறி இலையுதிர் காலத்தில் பறவைகள் பறந்து போய்விடும். அதுதான் இப்போ ஆம்ஸ்ட்ராங்குடைய நிலைமை. ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி பாதுகாக்க வேண்டியது அது ஒரு சமூக கடமை. அந்த குழந்தையும் அந்த அம்மாவையும் அது அவர் கூட இருப்பவர்கள் மனிதாபிமானமாக அதை செய்யணும். மனிதாபிமானமாக அதை செய்யணும். ஆனால் அதுக்கும் பல இன்னல்கள் வருவதாக செய்தி வருகிறது. அது கவலை அளிக்கிறது. அந்த அம்மா ஏதோ ஒரு கட்சியில் பாதுகாப்பாக இருப்பது தான் அந்த அம்மாவுக்கு நல்லது, அந்த குழந்தைக்கு நல்லது, எதிர்காலத்துக்கும் நல்லது. அவங்களுடைய கணவர் நின்ன தொகுதி குளத்தூர் தொகுதி, முதல்வரை எதிர்த்து. ஆமாம். இப்போ இவங்க அந்த பிஎஸ்பி கட்சியை தாண்டிலும் இப்போ இருக்க எதிர்கட்சி அப்படின்னா ஏடிஎம்கே தான். அதோட ஏடிஎம்கேவர்களை கையை வசகப்படுத்தி அந்த தொகுதியிலே முதல்வரை எதிர்த்து நிற்க வைத்தால் ஏதேனும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லைங்க, இப்போ அந்த அம்மா திமுக பக்கம் தான் இருக்குது. அந்த அம்மா திமுக பக்கம் தான் இருக்குது. மேயர் பார்த்துட்டு போனாங்களே, மேயர் பிரியா. மேயர் பிரியா பார்த்தா பின்னாடி யார் இருக்கா? சேகர் பாபு இருக்கார். அப்போ இப்படி அதிமுக போய் மேயரை இது முதலமைச்சரை எதிர்ப்பாங்க? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சார், எப்பவுமே எந்த அதிகாரத்தை விரும்பி நிற்பவர்கள் பூரா அதிகாரத்தோடு தான் நிற்பாங்க, அதிகாரத்தை எதிர்க்க மாட்டாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க.
அதிகாரத்தை தன் பக்கம் திருப்பணும்னா என்ன பண்ணுவாங்க? அதிகாரத்தோடு தான் இருப்பாங்க. அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்றால், அதிகாரத்தை அனுபவிக்க வேணும்னா யாரோட நிற்பாங்க? அதிகாரத்தோடு நிற்பாங்க. அதிகாரத்தை யாரும் எதிர்க்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. அதனால் வாய்ப்பே இல்லை. ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நன்றி, வணக்கம்.